தமிழ்நாட்டிலேயே அதிக அளவுக்கு நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் முறைகேடு நடந்ததுன்னா அது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான். அது ஊழல் முறைகேடு நடந்ததை கண்டறிய 2020 காலகட்டங்களில் 2021 காலகட்டங்களில் அந்த செங்கல்பட்டு அதனுடைய உதவி கோட்ட பொறியாளர், உதவி பொறியாளர்கள் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் இவர்கள்லாம் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார்கள் என்பதை தாண்டி அது கோடிக்கணக்கான ரூபாய் ஒவ்வொரு உதவி பொறியாளர்லேருந்து கோட்ட பொறியாளர்லேருந்து கண்காணிப்பு பொறியாளர்லேருந்து கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார். அதுக்குண்டான ஆவணங்கள் தான் இது. நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் மனு போட்டிருக்கேன். எந்த விதமான நடவடிக்கை தமிழ்நாட்டிலேயே செங்கல்பட்டில் மிக அலட்சியம். பொது தகவல் அலுவலரை நம்ம தவறாக சொல்லலை, ஆனால் மனுதாரரை அவமதிக்கிற வகையில் நேரில் வர சொல்லி தகவல் தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் தகவல் தராமல் ஏமாற்றிய சம்பவங்களும் இருக்கிறது. ஆகையினால நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு பொறியாளர், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் இவர்களெல்லாம் அந்த ஊழலில் சிக்காமல் தப்பிப்பதற்கு பல சித்து வேலைகளை செய்திருக்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் அந்த நெடுஞ்சாலைத்துறையில் என்ன ஊழல் நடந்திருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். மாநில தகவல் ஆணையர் செல்வராஜ் நடுநிலையான தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். நிச்சயமாக தண்டனை கிடைக்கும்.